அனைவருக்கும் வணக்கம். 3-4-2026 சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் 7வது T20 மேட்ச். பஞ்சாபில் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா பிரபு சிம்ரன் சிங், பி ஆர்யா, சுரேஷ் ஐயர், வதேரா, சசாங்க் சிங், கொனாலி, ஸ்டோய்னிஸ், ஜான்சன், எக்ஸ் பாட்லெட், வைசாக், விஜயகுமார், ஹர்தீப் சிங், ஒயிட்சகல் இவங்கெல்லாம் இருக்காங்க. சிஎஸ்கேல வந்து சஞ்சு சாம்சன், கெய்க்வாட், மாத்ரே, தூபே, எம் ஷாட், டி வில்லியர்ஸ் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. சர்ஃப்ராஜ் கான், கார்த்திக் சர்மா, ஜே ஓவர்டன், ஏ கம்போஜ், நூர் அகமது, எம் என்ட்ரி, கலில் அகமது இவங்களாம் இருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி சிங் பஞ்சாபில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பி ஆர்ஏ வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சுரேஷ் ஐயர் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு நல்லா விளையாடுவார், ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜாக இருக்கும். வதேரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜாக தான் இருக்கும். சசாங்க் சிங் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொனாலியும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டோய்னிஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நல்லாயிருக்கு, சரிங்களா. பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஹேன்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. எக்ஸ் பாட்லெட் செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். சகல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். கெய்க்வாட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மாத்ரே வந்து பார்த்தோம்னா செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. தூபே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். எம் ஷாட், டி வில்லியர்ஸ் எம் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். டி வில்லியர்ஸும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஜ் கான் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும். கார்த்திக் சர்மா செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. ஜே ஓவர்டன் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். கம்போஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நூர் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. கலில் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. எம் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே விசஸ் பஞ்சாபில் டாஸ் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. வின்னிங் டீம் எந்த டீம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மேட்ச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நன்றி.